வணக்கம் நண்பர்களே. இதுக்கு முன்னாடி வீடியோ நான் கத்தார் ஏர்போர்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இன்றைக்கி அபுதாபியோட ஏர்போர்ட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ரொம்ப அருமையான ஒரு ஏர்போர்ட். நான் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு ஏர்போர்ட். என்னென்னா, நாங்கள் நைட்டு ஃபுல்லாக ஏர்போர்ட்டில் தான் இருந்தோம். எப்படி நம்ம ரெஸ்ட் எடுக்க போகிறோன்னு நான் தவிச்சிட்டு இருந்தேன். அப்போ பார்த்திங்கன்னா அங்கங்கே பார்த்திங்கன்னா கோஸ்லீப் பார்ட்ஸ் இருந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிடுச்சு. வாவ், இந்த சூப்பராக கிடச்சிருக்கே அப்படின்னு பார்த்து அதில் கொஞ்சம் நேரம் படுத்துட்டு இருந்தால் எங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கவங்கெல்லாம் சோஃபா கம் பெட்டு மாதிரி ஒரு இடம் இருந்துச்சு. நல்லா படுத்து தூங்கியாச்சு. குழந்தைங்க 2 பேருமே அவங்க மொபைல் வச்சு நோண்டிகிட்டு இருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் நல்லா படுத்து தூங்கியாச்சு. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சோம். ப்ரஷ் பண்ணோம், ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு வந்து ரெடியானோம். கரெக்டாக எங்களுக்கு 7:30க்கு செக்இன் இருந்தது. அழகாக கிளம்பி நாங்கள் சென்னை வந்து சேர்ந்தாச்சு. இதோ உங்களுக்கு அந்த வீடியோவை நான் ஷேர் பண்ணுறேன் பாருங்கள். உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஷேர் பண்ண மறந்துட்டேன். அதாவது, நாம் வெளியில் போய் அழகாக ஒரு ஹோட்டல் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு வந்து அடுத்த நாள் நாம் வந்து ஃப்ளைட்டுக்கு டிரான்சிட் ஆகலாம் அப்படின்னு நாங்கள் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, அதுக்கப்புறம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்ததுனால டைமும் ஒத்து போகாதனால வேண்டான்னு விட்டுட்டோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, அபுதாபி ஏர்போர்ட்லேயே ஒரு ஹோட்டல் வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா புக் பண்ணிவிட்டு அங்கேயே வந்து நைட் ஃபுல்லாக நம்ம ஸ்டே பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த டைம் இருக்கோ, ஃப்ளைட்டுக்கு டிரான்சிட் என்ன டைமோ அந்த டைமில் வந்து நம்ம செக் அவுட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி வந்து நம்ம அபுதாபி ஏர்போர்ட்டில் இருக்குது. போகும்போது டயர்டாயிடுச்சுன்னா உட்காரலாம். சூப்பராக இருக்குது வியூவில். இன்னும் அபுதாபி ரொம்ப அங்கங்கே டாய்லெட் வச்சுருக்கோம். பேபி கேரிங் எல்லோரும் வந்து இதில் தான் ஜாயின் ஆகி போகுது. அதே மாதிரி ஆப்போசிட்டில் பாருங்கள் ஜாயின் ஆகி போகுது. குப்பை பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது குப்பை பாக்ஸே. இவெல்லாம் அட்வான்ஸ்டு நானா? இவனா அபுதாபிலாம் எப்பயோ முன்னேறிட்டான். கத்தாரில் இப்போ தான் முன்னேறிச்சு. இங்கே ஒரு வழி போகுதே, வழி இல்லையா அது? வர வழியில் ஒரு ஸ்மோக்கிங் கேபின். அதை ட்ரான்ஸ்ஃபர் போகிறோங்க. ஓகே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு கூட்டமாக எப்படி ஃபீல் பண்ணுறது ராஜு? எப்படி ஃபீல் பண்ணுற ஏர்போர்ட்டை? சத்தியமா ஏன் சலாய்ஸ் என் சலக்கோட்டேஸ் ஃபஸ்ட் இயர் MBBS படிக்கிறா. இது 10th படிக்கிறா.
சத்தி ஹாய் சொல்லு. திக்ஷ்கோட்டீஸ் நீங்கள் ஹாய் சொல்லுங்கள். இந்த பொண்ணு 10th படிக்கிறான். அந்த பையன் ஃபஸ்ட் இயர் எம்பிபிஎஸ் முடிச்சிட்டான். சொல்ல சிவா. ஏய் இந்த பசங்க போகிறான், அதில் இறங்கி வருதுங்க. கேட் என்ன கேட்னா அங்கே போய் படுத்துக்கலாமே. ஏய் நானாக போயிட்டேன், சூப்பராக இருக்குடா நானாக பட்டி. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் அங்கே என்னடா கலர் கலராக எரியுது.